ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை ஸ்டெப் மாம் டாக்டர் இஸ் மை எக்ஸ் சீசன் 1 எபிசோட் நம்பர் 12. அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு எபிசோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு கஷ்டமான விஷயம். பட் என்ன பண்ணுறது, இந்த அனிமையோட 11 எபிசோடையும் பார்த்து கடைசியாக ஒரு வழியாக ஃபைனல் எபிசோடுக்கு வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இருந்தாலுமே நீங்கள் இந்த அனிமையை பார்த்தே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணால் எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேசாமல் இன்றைக்கி பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 12, அதாவது ஃபைனல் எபிசோட்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்பவும் சூப்பராக இருக்க. இன்னைக்கு இந்த ஃபெஸ்டிவலில் எல்லாரோட கவனமும் உன் பக்கம் தான் திரும்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா வந்து நம்ம ஹீரோயினை புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை உண்மையை தான் சொல்கிறேன், நீ வேணா பாரு, இந்த ஃபெஸ்டிவலில் நீ எப்படி ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோவோட அழகை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப வெக்கப்படுறாங்க. இப்போ மடோக்கா வந்துட்டு, ஏ மிஸ்ஸிட்டோ, இவ எப்படி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறா. நம்ம ஹீரோவும், இவளுக்கு என்ன, இவள் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி, ஓகே, நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல வரதுக்குள்ளேயும் நம்ம மடோக்கா, ஆமாம், எங்கள் ரெண்டு பற்றியும் ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நான் உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஹீரோனோட ஃபோனை வாங்கி அவனா பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போய் அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். ஆமாம், என்னோட பாஸ்வேர்டு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிறா. இப்போ அப்படி நைட்டு ஃபெஸ்டிவலை கட்டுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோனும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது மடோக்காவும் சீக்குமாவும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஆமாம், நீங்கள் ரெண்டு பேருமே எங்களை மாதிரி கை பிடிச்சி ஒன்றாவே இந்த இடத்துல இருங்க, அப்போ தான் நீங்கள் தொலைஞ்சு போகாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே நாங்கள் தொலைஞ்சு போனாலும் சீக்கிரமாக வீட்டுக்கு தானே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. ஏன் எப்போ பார்த்தாலும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவங்க நம்மளோட நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே, ஸோ கையை பிடிக்கிறதுக்குலாம் எதுக்கு தயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வில்லித்தனமாக கேட்குறா. இப்படி தான் நல்ல பிள்ளையா, சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இப்போ அப்படியே எல்லாருமே போகிறாங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த ஃபெஸ்டிவலில் எவ்வளோ நாளும் என்னனாலும் வாங்கிக்கோங்க, எல்லாமே ஏன் செலவு, என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா சொல்கிறா. இப்போ ஒரு கன் ஷூட்டிங் கடையில் சிக்குமா இந்த மாதிரி நான் கன் ஷூட்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே மடோக்காவும் சிக்குமாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து கன் ஷூட்டிங் பண்ணுவாங்க. இவங்க எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோனும் பேசிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம சிக்குமாவும் தப்பா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிக்குமா சொல்ல, சரி ஓகே, இப்போ நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிட்டோ கிட்ட அந்த கன்னை கொடுக்குறாங்க. நம்ம மிஸ்ஸிட்டோவும் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். நீனும் அவன் கூட போய் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போயிட்டு ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறா. ஆமாம், எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். நீ எதுக்கு எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிற, மடோக்கா தான் இப்படி பண்ண சொன்னாங்க, அதோட அவங்களும் இந்த மாதிரி தான் பண்ணாங்க, ஸோ நம்மளும் இதை கேஷுவலாக எடுத்துக்கணும், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும் கரெக்டாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப நேரமாக நம்ம ஹீரோனோட பாடி நம்ம ஹீரோ மேலே டச் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் காலை தூக்கி வச்சுட்டே நின்றுட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ரொம்ப நேரமாக தாக்கு பிடிக்கிறதுனால அவங்களால முடியாது. ஸோ டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோ மேலே ஹீரோயின் விழுந்தனால அவனும் வேற எதையோ ஒரு பொம்மையை ஷூட் பண்ணி நம்ம சிக்குமோ கிட்ட கொடுத்துட்றான். அந்த பொம்மை ரொம்பவும் பிடிச்சிருக்கதா சிக்குமா சொல்கிறான். உனக்கு ஒரு சின்ன பையனை சந்தோஷப்படுத்தலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும், நீனும் சேர்ந்து தானே இந்த கன் ஷூட்டிங்கை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் அதை நினச்சி பார்க்குறாங்க. அதெல்லாம் சும்மா, நான் தெரியாமல் கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா கூப்பிடுறாங்க. இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மா கூப்பிடுறாங்க. இப்போ எல்லாருமே அங்கே போகிறாங்க. நம்ம ஹீரோனை பார்த்தோன்னா ஹீரோவோட பாட்டி, நீ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆமாம், மிஸ்ஸிட்டோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அவன் எப்போவுமே இந்த ஃபெஸ்டிவலில் இந்த டைமில் எங்கேயாவது தனியாக போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மடோக்கா சொல்கிறா. நம்ம ஹீரோனும், அவன் ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கான், ஸோ அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான், அவன் ஏன் தான் எப்போவும் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ எங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா அவனோட ஃபோனை ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னோட அம்மா என்னோட சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு லைஃப்னா இப்படி தான் இருக்கும்னு புரிஞ்சுது. நம்ம உண்மையாக நேசிக்கிற ஒருத்தர் எப்போனாலும் எப்படினாலும் நம்மளை விட்டுட்டு போவாங்க. அதனால உண்மையாக ஒருத்தரை நேசிக்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். இந்த இருளிலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் புக்ஸை படிக்க ஆரம்பித்தேன். புக்ஸில் எல்லா விஷயத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன். ஒரு மனுஷங்க எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூல் லைஃப்பில் நான் யூமேவை பார்த்தேன்.
அவன் என்னோட லைஃபை மொத்தமாக மாற்றினான். என்னோட வாழ்க்கை இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்பவும் சூப்பராக என்னோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த சந்தோஷம்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினும் ஹீரோவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவை பார்த்துடுறாங்க. எல்லாருமே அங்கே ஜாலியாக ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு இங்கே தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு இந்த இடம் ரொம்பவும் பிடிக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த இடத்துக்கு தான் வந்து உட்காருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட பேசுகிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்து 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஏ மிஸ்டோ, நம்ம 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ண டேட் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, October 27 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஓ, எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் என்னோட பாஸ்வேர்டை ஈஸியாக கண்டுபிடிச்சேன். ஏன்னா என்னோட பாஸ்வேர்ட் 1027 அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. எனக்கு தெரியும் நீ இதை தான் உன்னோட பாஸ்வேர்டாக வச்சிருப்பேன்னு நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணேன். நம்ம டேட்டிங் பண்ணி 2 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணோம். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் நம்ம 2 பேரோட லைஃப்லேயும் ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அதை தான் நீ உன்னோட பாஸ்வேர்டாக வச்சுருந்தேன்னு நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் யூமே, என்னோட லைஃப்பில் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப் ரொம்ப அழகாக மாறிச்சு. நான் வாழ்ந்துட்டு இருக்க என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தமே உன்னால தான் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு இருக்கான். டைம் ஆயிடுச்சு, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ரொம்பவும் அழகா இருக்குல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோ அதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப அழுகுறான். அவனோட லைஃப்பில் நடந்த எல்லா கஷ்டமும் அவனுக்கு இந்த இடத்துல ஃப்ளாஷ் ஆகுது. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணுறா. ஒரு வழியாக இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சு நம்ம ஹீரோவோட ஃபேமிலி இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் எல்லாருக்கிட்டையுமே போய் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பாட்டியை பார்த்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா. இப்போ நம்ம ஹீரோவோட ஃபேமிலி வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஆமாம் உள்ள எல்லார்ட்டையும் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நம்ம ஹீரோயினும் க்யூட்டாக சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலில் கவனாமி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஹிகஷிரா நம்ம ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு ஆமாம் ஹிகஷிரா நீ மிசுட்டோக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவனாமி கேட்குறான். அதை கேட்டோன்னே ஹிகஷிரா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட முடியாது, இது இது அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிகஷிரா சொல்கிறா. அதெல்லாம் கிடையாது, இப்போவே இந்த குரூப்பை விட்டு வெளியே போயிரு, அதோட மிசுட்டோவை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கவனாமி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மீனாமி வந்துட்டு கவனாமியோட கையை பிடிச்சி திருவி விடுறா. ஏய் உன்னால எப்பவுமே பிரச்சனை தான், கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹிகஷிரா நம்ம ஹீரோ கூட ரொம்பவும் க்ளோஸா இருக்கா. போதும் நிறுத்துங்க, இப்படிலாம் நீங்கள் க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து விட்றா. இங்கே பாரு மிஸ்டோ, அவ கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்தேன், அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோனோட வீட்டை கட்டுறாங்க. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு. எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு அர்த்தம் ஆமாம் நாங்கள் 2 பேரும் இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, நாங்கள் இப்போ ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது எங்களுக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு இதுவும் பிடிச்சிருக்கு, இதுவும் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த அனிமி எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அப்படியே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு அண்ணன் தங்கச்சியா இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த அனிமிக்கு சீசன் 2 வருமா இல்லையா அப்படிங்கிறத என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்னுமே எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. பட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். ஸோ அது வரைக்கும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நிறைய அனிமேஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு புது அனிமேல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை, see you.